ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடக்கக்கூடிய தைப்பூச தெப்பத் திருவிழா பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலை எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லை என்பனம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல 365 நாளும் திருவிழாக்கள் நிறைந்த ஒரு ஆலயம் தான் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில். ஒரு சில வருஷங்கள் கோயிலுக்குள்ளே நடக்கும், ஒரு சில வருஷங்கள் கோயிலுக்கு வெளியே நடக்கும். அந்த அடிப்பில் நம்ம பார்க்கக்கூடிய திருவிழா பார்த்தீங்கன்னா தெப்பத் திருவிழா. நேற்றாம் கோயில் வந்து கொடி இருக்கு தெப்பத் திருவிழாவுக்கு. இது வந்து 12 நாட்கள் உற்சவம். சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களை காலை மாலை 2 வேளை ஆடி வீதிகள் மட்டும் பல வருவாங்க. ஒரு சில நாட்கள் இந்த சிந்தாமணியில போய் இந்த கதிரறுப்பு திருவிழாவுக்கு மட்டும் சுவாமி அம்பாள் சிந்தாமணி போவாங்க. அந்த மாதிரி ஒரு சில உற்சவங்களும் சுவாமி அம்பாள் வெளில போவாங்க. இதுல ரொம்ப முக்கியமா சிகர நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா தெப்பத் திருவிழா தான். இந்த தெப்பத் திருவிழா என்னைக்கு நடக்குது அப்படின்னா தைப்பூச நட்சத்திர சந்தைக்கு நடக்கும். என்னைக்கு தைப்பூசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 1 அன்னைக்கு தான் தைப்பூசம். காலைல சுவாமி 5 மணிக்கு கோவிலை விட்டு வெளியில வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா சுவாமி பிரியாவடை 2 பேரும் வெள்ளி சிம்மாசனத்திலையும் அம்பாள் மீனாட்சி வந்து ஔதா தொட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாகனத்திலையும் வந்து எழுந்தருள்வாங்க. அப்படியே வந்து கிழக்கு கோபுரம் வழியா சுவாமி ஆலயத்தை விட்டு வெளியில வருவார். வெளில வரும் தெப்பக்குளத்தை நோக்கி போவாங்க. நிறைய மண்டகாப்படிகள் இருக்கும். அங்கெல்லாம் சுவாமி அம்பாளுக்கு மரியாதை செய்வாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு 5:30 மணிக்கு சுவாமி அம்பாள் கிளம்புவாங்க. தெப்பக்குளம் போறதுக்கு 9 மணி ஆயிடும். 9 மணி ஆனோன்னு தெப்பக்குளத்தை வந்து முதல்ல அங்க வந்து பூஜை நடக்கும். முக்தேஸ்வர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல கூடிய தெப்பக்குளத்தை வந்து தெப்பம் வந்து ரெடியா இருக்கும், தெப்பத்தே ரெடியா இருக்கும். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பின்னாடி வந்து நமக்கு தெப்பக்குளத்துல தண்ணி இல்லாத காரணத்தால வந்து நிலை தெப்பம் மட்டுமே நடந்தது. இப்போ 2-3 வருஷம் நிறைய தண்ணி இருக்கு. அதனால இப்ப தெப்பத்திலாவே நடக்குது. சுவாமி அம்பாளுக்கும் தெப்பத்தை ரெடியா இருக்கும். சுவாமி அம்பாள் தெப்பத்தில் எழுந்தர்ல படி அந்த தெப்பத்தை வந்து முழுமையா பகல்ல வந்து 2 முறை வலம் வருவாங்க. அந்த பகல்ல வந்து காலைல 9 மணிக்கு 2 முறை வலம் வருவாங்க தெப்பம் முழுக்க. அதற்கப்புறமாக சுவாமி அம்பாள் மைய மண்டபத்துக்கு போயிடுவாங்க. தெப்பக்கூடிய மைய மண்டபத்துக்கு சுவாமி அம்பாள் எழுந்தர்ல பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக மாலை 6 மணிக்கு மேலே திரும்ப சுவாமி அம்பாள் அங்கிருந்து வெளியில வந்து மறுபடியும் ஒரே ஒரு முறை மட்டும் இரவு வந்து வலம் வருவாங்க. இரவு வலம் வரத பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். தெப்பம் முழுக்க மின் விளக்கால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். மேல மைய மண்டபத்தில் நிலவு வெளிச்சம் இருக்கும். இந்த ரம்யமான காட்சியா சுவாமி அம்பாள் வலம் வருவது பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது அந்த திருவிழாவோட சிறப்பு நிகழ்ச்சி. சரி, ஓகே. இந்த திருவிழா எந்த காரணத்துக்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையை பாண்டிய மன்னர்களுக்கு அடுத்தபடியாக நிறைய நாட்கள் ஆட்சி செய்தவர் திருமணநாயகர் மகாராஜா தான். அவர் ஆட்சி மட்டும் செய்யாம மதுரைக்கு நிறைய வளர்ச்சிகளும் கொடுத்தாரு. அதற்கப்புறமாக ஆலயத்திற்கு நிறைய நன்கொடைகள் கொடுத்து ஆலயத்தை நிறைய வந்து குடமுழுக்கு பண்ணி ஆலய மீனாட்சி அம்மன் வந்து நிறைய செப்பனிட்டார், நிறைய திருப்பணிகள் செஞ்சார். நிறைய ஆபரணங்கள்லாம் சுவாமிக்கு அம்பாளுக்கு கொடுத்தார். அவர் செய்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி தெரிவிக்கும் விழாவாக தான் சுவாமி அம்பாளும் தெப்பத்திலால வந்து எழுந்துள்ளார். ஏன்னா திருமணநாயக்கர் பிறந்த நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம், அவருடைய பிறந்த நட்சத்திரம். அதுக்கப்புறமா அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, அவருக்கு மரியாதை செய்ய விழாவாக தான் இந்த தெப்பத்துல வந்து வருஷம் அங்க நடந்துட்டு இருக்குது. இந்த வருஷம் இந்த தெப்பத்துல வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. சுவாமி அம்பாள் காலை ஆலயத்தை விட்டு கிளம்பிட்டாங்கன்னா ஆலயம் வந்து நடையடைச்சிடுவாங்க. திரும்ப சுவாமி அம்பாள் இரவு வரும்போது ஆலயம் திறக்கப்படும். தெப்பத்துல முடிஞ்சு சுவாமி அம்பாள் திரும்ப முக்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுவாங்க இரவு. அங்கிருந்து வெள்ளி குதிரை வாகனம் தான் சுவாமி அம்பாள் வந்து ஆலயத்துக்கு வருவாங்க. இதான் அந்த தெப்பத்திலோட சிறப்பு நிகழ்ச்சி. இந்த தெப்பத்திலால சுவாமி அம்பாளை பார்த்து நம்ம வாழ்க்கையில எல்லா வரங்களையும் நலங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வெளிவருவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அசல் செய்ய குறைவில் ஆதுவீர்கள் வாழ்க. 4 அரங்கள் உங்க நெற்றவம் வேள்வி மல்க மேன்புகள் செய்வனதை விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை என்பனம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகமும் வேலும் அது வைத்து வழிபடுவதற்கு ஒரு சின்ன கிண்ணம் வந்து அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கிண்ணம் எதுக்குன்னு கேட்டா, அந்த கிண்ணத்துல வேல் நிரப்பி அதன் மேல விபூதி நிரப்பி அதன் மேல் வேல் வச்சு வழிபாடு செய்யணும். இந்த வேல்மாறல் புத்தகம் வேணும் நினைக்கிறவங்க உங்களுடைய தகவலை வந்து நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்புறோம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம்.